ஃபர்ஸ்ட் ஹாப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸராக இருக்காரு. அவங்க குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இனிமேல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. 12 வருஷம் கழிச்சு திரும்ப அவர் வந்து உள்ள வர்றாரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண. இதைத்தான் அவங்களுடைய பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவு சுமாராகவே போயிட்டு இருக்குது. ஏன்னா அந்த கில்லருக்குள்ள போர்ஷன் ஜாஸ்தியாக பண்ணாம இந்த அஜய்ங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டரை பத்தி டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. ஃபிளாஷ்பேக்காக சொல்லிக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்கிட்டே ஆகணும். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே லேக் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஏன் இந்த பையன் எதுக்கானி இவ்வளோ போர்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சொல்றாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கானி எடுக்கப்பட்ட படம்ங்கிறது முடிவாகுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் ஆண்டனியோட சொந்த அக்கா பையன் தான் இந்த அஜய். இந்த அஜய்கானி வந்து கதை எழுதும் போது பார்த்தீங்கன்னா அதுல ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஆபீசர் ரோல் தேவைப்படுது. அந்த ரோலுக்கு தான் வந்து விஜய் ஆண்டனி பிளே பண்ணியிருக்காரு. அவருக்குன்னு பிரத்யேகமா வந்து ஒரு ஹீரோயின் கிடையாது, ஒரு சாங் கிடையாது, அவருக்குன்னு ஒரு ஃபைட்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லாம ஒரு ஆர்டினரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் எந்த அளவுக்கு பண்ணுவாரோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டருக்கு அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாகவே பண்ணியிருக்கான்னு நம்ம சொல்ல முடியும்.